ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். நாம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா மெடிக்கல் சீட் எடுக்கிறதுக்கு என்ன கட் ஆஃப் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு எடுக்கிறதுக்கு என்ன கட் ஆஃப்ங்கிற வீடியோ நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கட் ஆஃப் என்னங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, கேட்டகரி வைஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவா இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நான் உங்களுக்கு இங்கே வந்து லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் உங்களுக்கு இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அதோட டேட்டா வச்சு தான் இந்த இயர் கட் ஆஃப் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரிக்கு வந்து 583 to 588 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குங்கிற வாய்ப்பு இருக்குது. பிசி கேட்டகரிக்கு வந்து 521 to 526 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 575லேருந்து 578 வரைக்கும் மினிமம் கட் ஆஃப் நமக்கு தேவைப்படுது. எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 589 to 590 அண்டு எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 500 to 505 அண்ட் எஸ்சிஐக்கு பார்த்தீங்கன்னா 453 to 458 அண்டு எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 409 and 420. இங்கே நமக்கு வந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் இங்கே முக்கியமாக நீங்கள் பார்க்க போகிறது வந்து இது ஒரு அப்ராக்சிமேட்டட் கால்குலேஷனில் தான் இந்த மார்க் கட் ஆஃப் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் நம்ம மெயினானது வந்து நமக்கு கவுன்சிலிங் என்ன ரேங்க் லிஸ்ட் நம்ம கவுன்சிலிங் ரவுண்ட் அப்ளை ஆகுதோ ப்ளஸ் அதோ அது பிரகாரம் தான் நம்ம இது. ஏன்னா இதோட பேசிக்கே என்னென்னா, யாரெல்லாம் செல்ஃப் ஃபைனான்ஸ் தேவை அவங்க மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது நான் என் பொருளாதார ரீதியே நான் எக்கனாமிக்கலாக இருக்குது, எனக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் தான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி சீட்ஸில் எடுக்கிறாங்க. பொருளாதார ரீதியாக வந்துட்டு எக்கனாமிக்கலாக டவுனாக இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து மோஸ்ட்லி இதை சூஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஜென்ரலான கட் ஆஃப் தான். இது வந்து இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, கீழே போகவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதாவது நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கேன், பட்டு ஒரு மினிமம் மார்க் டிஃப்ரென்ஸ்னால வந்து என்னால் எடுக்க முடியல, எனக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் வருது, என்னால் பொருளாதார ரீதியாக என்னால் கன்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க அவங்க அந்த காலேஜ் எடுக்க மாட்டாங்க. பட் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கட் ஆஃப் செல்ஃப் ஃபைனான்ஸ்க்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்களா? யாரெல்லாம் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் உங்களோட காலேஜ் லிஸ்ட்டு என்ன எது அப்படிங்கிறது ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு அதோட சீனியாரிட்டி பிரகாரம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எந்த காலேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து அப்ளை பண்ணுங்கள், சீட் எடுங்க, அட்மிஷன் ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒன் அகாடமியில் வந்து நீட் 2025 ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் அட்மிஷன் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 பார்த்தீங்கன்னா முதல் முயற்சியிலேயே சக்ஸஸ் பண்ணவங்க இருக்காங்க. ஓகேங்களா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கரெக்டாக 10 மாதம் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, ஈஸியாக நல்ல பெஸ்ட் ஸ்கோர் எடுத்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க, ஒரு நல்ல பெஸ்ட் டாக்டராக வருவாங்க. இப்போ ஒன் அகாடமியில் பார்த்தீங்கன்னா நல்ல காற்றோட்டமான சூழ்நிலையில் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான கிளாஸ் அண்டு லிவிங் ஏரியா, வாஷ்ரூம்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு எக்யூப்டாகவும் இருக்குது. அது போக வந்து இங்கே உணவு முறை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஜெனிக்காகவும் வீட்டு முறை சமையலாகவும் அவங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். இது ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 500+ யார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ நீட்டில் அவங்களுக்காக வந்து ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு வந்து டேர்முக்கு 40,000 rupees தான் அவங்களுக்கு நாங்கள் சார்ஜே பண்ணுறோம். டோட்டலாகவே 3 terms தான் அவங்களுக்கு எல்லாம், அதாவது இன்க்ளூடிங் ஃபுட்டு, ஹாஸ்டல், புக் மெட்டீரியல், கோர்ஸ் ஃபீஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இவ்வளோ தான் சார்ஜஸ். இந்த யூட்டிலைசேஷன் பயன்படுத்தி நீங்கள் ஒன் அகாடமியில் சேருங்க, டாக்டராகி போங்க. தேங்க்யூ.